யானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யோபு எல்லாவற்றையும் இழந்தவனாய் தன் வாழ்க்கையில் சிறையிருப்பின் நாட்களில் இறந்த பொழுது கூட தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்து ஜெபித்தானாம். எப்படி அந்த சிநேகிதர்களே யோபுவை குற்றம் சாட்டினார்கள், ஆனால் யோபு எல்லாவற்றையும் மன்னித்து அந்த சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறான். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் எல்லாரையும் மன்னித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்க பொழுது கர்த்தர் நம் குடும்பத்தில் காணப்படுகிற சகலவித சிறையிருப்பின் கட்டுகளை மாற்றுவார். நம்முடைய முன்னிருந்த எல்லா நிலைமையை பார்க்கிலும் இரட்டத்தனியாய் நமக்கு திரும்ப தருவார். ஒருவேளை குடும்பத்தில் எதையோ இழந்து போயிருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானத்தை இழந்திருக்கலாம், ஆஸ்திகளை இழந்திருக்கலாம், வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், இல்லை திருமண வாழ்க்கையில ஒரு முறிவு காணப்படலாம், பிள்ளை பாக்கியம் இல்லை என்று வருத்தம் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே மன்னித்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது சிறையிருப்பின் கட்டுகளை நீக்கி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.